தற்பொழுது கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் அவர்கள் தற்பொழுது இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தொடர்ந்து அங்கு தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அதனால கரையோர மக்களுக்கு பாதுகாப்பான நடவடிக்கைகள் என்னென்னலாம் சார் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? தென்பெண்ணை ஆற்றுல தற்போது ஒரு 80,000 to 9,000 கியூசெக்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு டிஸ்சார்ஜ். இது இயர்லி மார்னிங் ஒரு 2 o'clock சாத்தனூர் டேம்ல திறந்து விட்ட தண்ணீரின் காரணமாக இப்போ நமக்கு இந்த ஹெவி டிஸ்சார்ஜ் ரிவர்ல போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு 19 பஞ்சாயத்து லோ லையிங் ஏரியாஸ்ல இப்போ கண்டறிஞ்சு அங்க இப்போ எவாக்குவேஷன் பண்ணிட்டு இருக்கோம். மக்களை அங்கிருந்து ஷெல்டர்ஸ்க்கு மூவ் பண்றதுக்கான நடவடிக்கைகள் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஷெல்டர்ஸ்ல அவங்களுக்கு போதிய ஃபுட்டு வாட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த தாழ்வான பகுதி மக்களுக்கு நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக சொல்றது என்னன்னா, அவங்க இமிடியேட்டா அவங்க அந்த இடத்துல இருந்து ஷெல்டர்ஸ்க்கு மூவ் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு தண்ணியோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இமிடியேட்டா அவங்க ஷிஃப்ட் ஆகிற மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், எப்பவுமே இந்த புயல் வெள்ள பாதிப்புகளை கடலூர் மாவட்டம் பெரும்பாலான பாதிப்புகளை சந்திச்சுட்டு வருது. முக்கியமா வித்தியாசமான நடவடிக்கைகள், மேலும் தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்களுக்கு என்ன மாதிரியான மீட்பு நடவடிக்கைகள்லாம் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருது சார்? இப்போ தாழ்வான பகுதிகளுக்கு இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம அந்தந்த ஏரியாஸ்ல இப்போ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டோங்க. நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் பண்ணிட்டோம். நம்ம அந்தந்த லோக்கல் கம்யூனிட்டி லீடர்ஸ் மூலமாகவும் பண்ணிட்டோம். அட் த சேம் டைம் இப்போ வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ், ரெசிடென்ட் அசோசியேஷன்ஸ் அவங்க மூலமாகவும் எல்லாம் தகவல் சொல்லிட்டோம் அவங்களுக்கு. மக்கள் இப்போ வந்துட்டு இருக்காங்க ஷெல்டர்ஸ்க்கு. இந்த ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்கு. இது இப்போ கூடிய சீக்கிரம் இதை நம்ம முடிச்சுட்டு அவங்களுக்கு ஷெல்டர்ஸ்ல சேஃபா கொண்டு வரதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். சார், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது உதவி எண்கள் அறிவித்து அதன் மூலமாக மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா சார்? 1077 நம்ம கண்ட்ரோல் ரூம் நம்பருங்க. இந்த நம்பர் 24/7 கலெக்டரேட்ல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 1077 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு அவங்க கூப்பிட்டாங்கன்னா அட் எனி டைம் அவங்க பேசிக்கலாங்க. சார், தற்பொழுது தேங்கி உள்ள மழைநீர்களை அகற்றும் பணிகள் எந்த அளவிற்கு மேற்கொள்ளப்பட்டு வருது சார்? அதாவது தூர்வாரும் பணிகள், இந்த மாதிரியான பணிகள்லாம் எப்படி சார் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது? தேங்கி உள்ள இப்போ நமக்கு 2-3 நாட்களாக இந்த பெஞ்சல் புயலின் காரணமாக சில இடங்களில் தண்ணீர் தேங்கி இருந்தது. அது இப்போ பெரும்பாலான இடங்களில் இப்போ அந்த தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்போ ஒன்லி ஒரு 1 or 2 இடம் தான். அதுவும் இப்போ இன்னைக்குள்ள நம்ம முடிச்சிருவோம். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த தென்பெண்ணையார் ஆற்றுல அதிகமாக வர ரிவர் டிஸ்சார்ஜுக்கு நம்ம மக்களை எப்படி சேஃபாக கொண்டு போய் நம்ம ஷெல்டர்ஸில் வைக்கிறதுக்கானது நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சார், இந்த கடினமான நேரத்திலும் எங்களோட இணைப்பில் உங்களுடைய தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.